சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி அடுத்து அறிவிக்கக்கூடிய தேர்வு சொல்லி நம்ம பார்க்கின்ற பட்சத்துல ஆசிரியர் நியமன தேர்வு. ஸோ இந்த நியமன தேர்வுன்னு சொல்லும் பொழுது 2 எக்ஸாம் ஆனது நடத்துறாங்க. ஒன்று பாத்தீங்கன்னா செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம், சரிங்களா. இன்னொன்று பாத்தீங்கன்னா யூஜிடிஆர்பி பிஆர்டி எக்ஸாம் சொல்லக்கூடியது. இதுல இந்த யூஜிடிஆர்பி பிஆர்டி எக்ஸாம்ங்கிறது பேப்பர் 2 எடுத்து டெட் எக்ஸாம்ல வெற்றி பெற்ற ஆசிரியர்கள் அவங்க மேஜர்ல இருந்து டிகிரி ஸ்டாண்டர்ட்ல எழுதக்கூடிய தேர்வு. ஸோ அதனை குறித்து கடந்த 15 நாட்களாக அதனை குறித்த முழுமையான தகவல், அது மட்டும் இல்லாம பயிற்சி எல்லாத்தையுமே நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக தொகுத்து கொடுத்தாச்சு. ஸோ தற்பொழுது பேப்பர் 1ல பாஸ் ஆகி அதற்கு நியமன தேர்வாக நடத்தக்கூடிய இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வு. ஸோ 2026 பேப்பர் 1. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்று பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்களுக்கான இன்றைய தகவல். நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக நியூ பேஜ் ஆனது இந்த பேப்பர் 1 செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் இருக்கு. மார்ச் 1, 2026 நம்ம என்ன செய்யறோம், டெஸ்ட் பேஜோட உங்களுக்கு ஸ்டார்ட் பண்றோம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில காமனா பாத்தீங்கன்னா இந்த எஸ்ஜிடி எக்ஸாமினுடைய ஸ்டடி பிளான் எப்படி இருக்கணும். ஸோ நம்ம டாப் 10 ரேங்க்ல வரணும். ஸோ நம்ம ஓப்பன்லேயே வரக்கூடிய அளவிற்கு நம்ம என்ன செய்யணும், இந்த எஸ்ஜிடி எக்ஸாமே எழுதணும். அப்ப அதற்கான ஸ்டடி பிளான் எப்படி இருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாம படிக்க வேண்டிய தலைப்புகள் என்ன, அதுதான் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல தெளிவாக கொடுக்க போறோம். ஸோ எஸ்ஜிடி எக்ஸாமிற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த எஸ்ஜிடி பேப்பர் 1ன்னு சொல்லும் பொழுது நம்மளுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு அட்வான்ஸ்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே டெட் எக்ஸாமிற்கு நம்ம பார்த்தீங்கன்னா டிஇடி எக்ஸாமிற்கு என்ன படித்தோமோ ஸோ அதே பேட்டர்ன் தான் 4th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய சிலபஸ். ஸோ இதுல இந்த எஸ்ஜிடிக்கு மேக்சிமம் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சாலே போதும். அப்ப நம்ம எதை பார்த்தீங்கன்னா அதிக ஃபோக்கஸ் பண்ணி டெட் எக்ஸாமுக்கு படிச்சோமா அதை தான் திருப்பி நம்ம நினைச்ச போறோம், ரீகால் பண்ண போறோம். ஸோ இதுல சைக்காலஜிங்கிற பகுதி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நியமன தேர்வுல இருக்காது, டெட் எக்ஸாம்ல இருக்கும். ஸோ அது போக ஒரு சில டாபிக்கை நம்ம எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இந்த டெட் எக்ஸாமில் படித்த ப்ராசஸ் நம்ம சொல்லும் பொழுது இதனுடைய கொஷின் பேட்டர்ன் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஷின் பேட்டர்ன் எப்படி இருக்கும் சொல்லி பார்க்கும் பொழுது இந்த நியமன தேர்வு பேப்பர் 1க்கு தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 30 வினா. ஸோ அதே மாதிரி இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா 30 வினா, மேத்தமெட்டிக்ஸில் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா 30, சயின்ஸில் 30, அதே மாதிரி சோசியல் சயின்ஸில் 30. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு 150 வினா. இது போக பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு இருக்கும். இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுங்கிறது நம்ம தமிழ்லேயே படிச்சிருவோம். அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு டோட்டலாக 150. ஸோ இந்த 150 வினால நீங்க என்ன பண்றீங்க, 120 வினா எடுப்பதற்கான வழிமுறைகளை தான் நம்ம என்ன செய்யணும், உருவாக்கணும். அப்ப வழிமுறைகளை உருவாக்கணும் என்று பார்க்கும் பொழுது ஒவ்வொரு பாடத்திலையும் என்ன செய்யறாங்க, சரிசமமான வினாக்கள் கேட்கிறாங்க. அப்ப சரிசமமான வினாக்கள் கேட்கும் பொழுது அதை எந்த ஒரு பாடத்தையுமே நம்ம என்ன செய்ய முடியாது, ஒமிட் பண்ணிட முடியாது. அப்ப இதற்கு 4th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் எல்லாத்தையுமே லைன் பை லைனா ஃபிங்கர் டிப்ஸ்ல நம்ம என்ன செஞ்சிருக்கணும், வைத்திருக்க வேண்டும். ஸோ இதுல தமிழை பொறுத்த வரைக்கும் 30 வினானா நம்ம என்ன செய்யணும், 30ஐயுமே எடுத்துடணும். ஸோ அதற்கான வழிமுறைகளை நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ 30ஐயுமே நம்ம என்ன செய்யணும், எடுக்கணும். ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஒரு 25 நம்ம வச்சுக்கிறோம், சரிங்களா. ஸோ மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 20 வச்சுக்கிறோம், சரிங்களா. சயின்ஸு 25. ஸோ அதே மாதிரி சோசியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 25, சரிங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இலக்காக இருக்கணும். சரிங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன்ல நீங்க கரெக்டா எழுதும் பொழுது ஒரு
5ல இருந்து 10 கொஸ்டின் நம்ம என்ன செய்யலாம், நார்மலாவே தவறு பண்ணலாம். அப்படி தவறு பண்ணும் பொழுது நம்மளுடைய மார்க் ரேங்க் லிஸ்டுக்குள்ள வந்துடும். ஸோ இப்போ தமிழ்ல 25, தமிழ்ல 30க்கு 30 நம்ம என்ன செஞ்சிடும், எடுத்துறோம். இங்கிலீஷ்ல 30க்கு 25, ஸோ அப்ப 55 மார்க். மேக்ஸ்ல 20, 75. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் சோசியல் 50 மார்க்கு சொல்லும்போது 125 மார்க்கு. ஸோ இதுல ஒரு 10 கொஸ்டின் நம்ம தப்பு பண்ணாலும் 115 மதிப்பெண் என்பது நம்ம ரேங்க் லிஸ்டுக்குள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட்ல படிச்சா மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும், வெற்றி பெற முடியும். இப்போ நான் யூஜி டிஆர்பிக்கு ஒரு பிளான் போட்டு கொடுத்துருப்போம். ஸோ அது டிகிரி ஸ்டாண்டர்டில் அப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட 15 கொஸ்டின் வரைக்கும் உங்களுக்கு கொஸ்டினே தெரியாது. ஆனா டெட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த டாபிக்கை படிச்சிருக்கோம், ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் தான். அப்ப எஸ்ஜிடிக்கு அதே இதை நம்ம ரிவிஷன் பண்றோம். அப்படி நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு இடர்பாடாக இருக்கக்கூடிய சைக்காலஜியும் இதுல இல்லைங்கிற பட்சத்துல நம்மளுடைய மதிப்பெண் டாப் லிஸ்ட்ல இருக்கணும். அப்ப இதற்கு வேற என்ன பண்ணலாம், இதற்கான பிளான் என்ன சொல்லி பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதுதான். ஸோ ஒவ்வொரு பாடம் வாரியாக உங்களுக்கு எப்படி நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணணும் சொல்லி ஒரு எக்ஸ்பிளைன் கொடுத்துறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடியது தமிழ், சரிங்களா? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ். ஸோ இந்த தமிழை பொறுத்த வரைக்கும் 30 கொஸ்டின் கேட்குறாங்க, 30ஐயுமே நம்ம ஒர்க் அவுட் பண்றோம். ஸோ அப்போ ஒர்க் அவுட் பண்ணும் பொழுது நம்மளுடைய பிளான் சொல்லி பார்க்கும் பொழுது ஏற்கனவே 4th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஸோ எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யறோம், கவர் பண்றோம். இதை எப்படி நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணணும் சொல்லி பார்க்கும் பொழுது ஸோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா செய்யுளை ஃபுல்லாமே கவர் பண்றோம். செய்யுளுக்கு அடுத்தபடியாக உரைநடை. ஸோ உரைநடை முடிந்த பிறகு துணைப்பாடம், துணைப்பாடம் முடிந்த பிறகு இலக்கணம், இலக்கணம் முடிந்த பிறகு மொழி திறன் பயிற்சி. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தமிழுக்கான பேட்டர்ன், சரிங்களா? செய்யுள் உங்களுக்கு செய்யுள ஃபுல்லாமே, ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்ம பார்க்கணும்னு சொல்லும்போது பாடல் வரி மெயினா நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். அதே மாதிரி ஆசிரியர் குறிப்பு, ஸோ அந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பகுத்து இருக்கிறாங்க, ஸோ அந்த நூலினுடைய பொருள், ஸோ இதை ஃபுல்லாமே கவர் பண்ணி நம்ம என்ன செய்யணும், செய்யல ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும், ப்ரிப்பரேஷன் பண்ணணும். உரைநடைங்கிறது நம்ம ரீட் பண்ணுறது தான், அது பெரிய லெவல்ல இருக்கக்கூடியது கிடையாது. அதே மாதிரி இலக்கணம் உங்களுக்கு 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th வரைக்குமே நம்ம கொண்டு போயிடலாம். இந்த இலக்கணத்தை ஃபுல்லா கவர் பண்ணணும். அதே மாதிரி புக் பேக்ல இருக்கக்கூடிய மொழி திறன் பயிற்சி, ஸோ இது ரெண்டுமே குறைந்தது 10ல இருந்து 15 வினாக்கள் நம்மளுக்கு கேட்டுருவாங்க. அப்படி பார்க்கின்ற பட்சத்துல உங்களுடைய பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸ்ல செய்யுள் தனியா, உரைநடை தனியா, துணைப்பாடம், இலக்கணம், மொழித்திறன் பயிற்சி, ஸோ இப்படி நீங்க பிரித்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எளிமையாக இருக்கும். ஸோ ஒன்னோட ஒன்று குழப்பாது. எதை நம்ம மெயினா இம்பார்ட்டண்டா படிக்கணும் அதை தொடர்ச்சியாக இப்ப செய்யுளுங்கும் போது பாடல் வரி எல்லாத்தையும் தொடர்ச்சியா படிக்கும் போது அப்படியே உங்களுக்கு ஸ்டாண்டர்டா இருந்துடும். அதுக்கு பிறகு உரைநடை. ஸோ இலக்கணத்திற்கென்று தனியாக முயற்சி எடுத்து இலக்கணத்தை மட்டும் அப்படியே லைன் பை லைனா பார்க்கும் பொழுது இலக்கணம் ஃபுல்லாமே உங்களுக்கு கவர் ஆயிரும். ஒவ்வொரு புக்கா நீங்க பார்க்கும் பொழுது அது உங்களுக்கு சிரமமாக இருக்கும். ஸோ இந்த பேட்டர்னை வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன செய்யுங்க, தமிழுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்புட் பண்ணுங்க. ஸோ தமிழ்ல 30ஐயும் நம்ம எடுப்பதற்கான வழிமுறைகள் இதுக்குள்ள இருக்கு. ஸோ இந்த பேட்டர்னை வச்சு தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், சுபிக்குழுவின் சார்பாக ஸ்டடி மெட்டீரியல் ஆனது உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியல் நான் எப்படி உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணியிருக்கிறேன், செய்யுள், உரைநடை, துணைப்பாடம், இது 3ஐயும் சேர்த்து 2 தொகுதிகள், சரியா? இலக்கணத்தை மட்டும் தனியா ஒரு புத்தகம், மொழித்திறன் பயிற்சி மட்டும் தனியா ஒரு புத்தகம்னு 4 தொகுதிகளானது தமிழுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது போக உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட் அழகு வைஸா, அழகுன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு செய்யுள், உரைநடை, துணைப்பாடம், இலக்கணம் இப்படி இருக்கக்கூடியதுல ஒவ்வொரு யூனிட் வைஸா 50 வினாக்கள் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கொஸ்டின் பேங்க் கிரியேட் பண்ணியிருக்கோம். இறுதி கட்டத்துல நீங்க திருப்புதல் செய்வதற்காக நம்ம என்ன செஞ்சிருக்கோம், 1 லைனர்
கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ எல்லாமே உங்களுடைய கற்றல் அடைவுகளை சோதிக்கக்கூடிய அளவில் தான். அப்போ தமிழில் 30க்கு 30 எடுக்கணும்னு சொல்லும் பொழுது நம்ம இங்கே சொல்லக்கூடிய இந்த வழிமுறை, அதே மாதிரி யூனிட் வைஸாக கொஷின் பேங்க் ப்ளஸ் டெஸ்ட்டு ஒன்லைனர், இந்த பேட்டர்னை நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது தமிழை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வினாவும் உங்களை விட்டு செல்வதற்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இங்கிலீஷில் 30 கொஸ்டின் கேட்குறாங்க. சரிங்களா? இந்த 30 கொஸ்டின்ல நம்மளுடைய எய்ம் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தது 25 கொஸ்டின் இருக்கணும். இதுல 15 கொஸ்டின்ஸ், 10ல இருந்து 15 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா கிராமர்ல இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்காங்க, அதே மாதிரி புக் பேக்ல இருக்கக்கூடிய ஒக்காபுலரி, ஸோ அந்த பேட்டர்ன்ல இருந்தும் உங்களுக்கு வினாக்களை எதிர்பார்க்கலாம். மற்றபடி போயம், ஆத்தர, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா புக்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ், ஸோ இந்த பாக்ஸ், இதை ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரீட் பண்ற மாதிரி இருக்கும். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கிராமர் டோட்டலாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இதில் 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே கிராமரை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரே பேட்டர்ன் தான். ஸோ கிராமரை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி லெசன் சொல்லி பார்க்கும்போது 6th இருந்து 10th வரைக்கும் அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் நம்மளுடைய சுபிக்குழுவில் என்ன பண்ணியிருக்கிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொயட்ரி. சரிங்களா? பொயட்ரியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம், தனியாக தொகுத்து 6th இருந்து 8th வரைக்கும் இருக்கக்கூடியது ஒரு புத்தகமாக ஸோ என்ன செஞ்சுட்டோம், கிரியேட் பண்ணி கொடுத்துட்டோம். அதே மாதிரி 9th 10th ஒரு புத்தகமாக கொடுத்துருக்குறோம். ஸோ அந்த 9th 10th புக்கு எப்படி கொடுத்துருக்கோம், மொதல் ப்ரோஸு, அடுத்து பொயட்ரி, அடுத்து சப்ளிமெண்ட்ரி. ஸோ இந்த பேட்டர்னில் நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். கிராமர், ஒக்காபுலரிக்குன்னு தனியாக ஒரு புக்கு எக்ஸசைஸோட. ஸோ இந்த பேட்டர்னில் நீங்கள் இங்கிலீஷை பார்க்கும் பொழுது 25 வினாக்கள் என்பது உங்களுக்கு எளிமையான விஷயம். ஸோ அடுத்த பகுதி மேத்தமெட்டிக்ஸ், மேக்ஸு. ஸோ இந்த மேக்ஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா 6th இருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய மேக்ஸு மேக்சிமம் 3rd ஸ்டாண்டர்டே நான் கவர் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ அப்போ 3rd இருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய மேக்ஸை டாபிக் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிட்டோம், பிரிச்சுட்டோம். ஏன் சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுக்கு புத்தகத்தில் கொடுக்கக்கூடிய சம் வந்து பார்த்தீங்கன்னா பல மெத்தடில் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாண்டர்டாக நம்ம பார்க்கும் பொழுது சிரமமாக இருக்கும். டாபிக் வைஸாகும் போது ஒரு டாப்பிக்காக அதில் 40 மாடல் இருக்குது, இல்லை 40 கணக்கு இருக்குது. அந்த 40 கணக்கை மட்டும் நம்ம ஒர்க் பண்ணோம்னா அந்த டாபிக் முடிஞ்சிடும். அப்போ இந்த மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், டாபிக் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம், மெட்டீரியல் கிரியேட் பண்ணியிருக்கோம். அது போக 3rd ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய புக்கில் இருக்கக்கூடிய சம் அதை தொகுத்து ஒரு புத்தகமாகவும், டாபிக் வைஸாக 2 புத்தகமாக, ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 3 புக் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கிரியேட் பண்ணிக்கோம். அதாவது ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் மிஸ் ஆகிடக்கூடாது. அதே மாதிரி டாபிக் வைஸாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேத்தமெட்டிக்ஸுக்கு இன்னொரு ப்ளஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் சொல்லி பார்க்கும் பொழுது, ஒரு டாபிக்னா குறைந்தது 30 இருந்து 40 சம்மு. ஸோ பெரிய டாபிக்னா 50 சம் தாண்டி போகக்கூடிய அளவுக்கு வித் எக்ஸ்பிளைன் ஷார்ட்கட் மெத்தடோட நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கையேடானது கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்போ ஒரு டெஸ்ட் பேஜில் நம்ம இருக்கிறோம்ங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் LCM HCF, ஸோ இந்த பேட்டர்னில் நம்ம ஒரு டெஸ்ட் கொடுக்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 40 கொஸ்டின் கொடுக்குறோம்னா அந்த 40 கொஸ்டினுமே அந்த புக்குக்குள்ளே இருக்கும், அந்த மெட்டீரியல்ல இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ ஒரு எக்ஸாமை வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணி எழுதுறீங்க, அதில் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் அந்த புத்தகத்தை ஓப்பன் பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம், அந்த சம்மை வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் மெத்தடோட நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பதற்கான வாய்ப்பை நம்ம என்ன செஞ்சுருக்கோம், உருவாக்கியிருக்கோம். நம்ம இப்போ ஒரு சம்மு கொடுக்குறோம், அந்த சம்மு தெரியல, அதற்காக நம்ம வெயிட் பண்ணணும், ஸோ இல்லை வேறு எதையாவது தொடர்பு கொள்ளணுங்கிற வாய்ப்பு இல்லாமல் எல்லாத்தையுமே டோட்டலாக நான் என்ன செஞ்சுட்டேன், கிரியேட் பண்ணிட்டேன். கிரியேட் பண்ணி அந்த டெஸ்ட்டில் கொடுக்கக்கூடியதும் புக்கில் இருக்குங்கிற பேட்டர்னில் மேக்ஸுக்கு நம்ம மெனக்கிட்டு என்ன செஞ்சுருக்கோம், ஒரு ப்ராசஸ் உருவாக்கியிருக்கோம். அப்போ இந்த மெத்தடில் நீங்கள் மேக்ஸை பார்க்கும்போது ஸ்கூல் புக்கு வைஸாக கண்டென்ட் மிஸ் ஆகாது. அவுட் ஆஃப் சோர்ஸ் இருந்தாலும் டாபிக் வைஸாக நம்ம என்ன செஞ்சிடறோம், உங்களுக்கு கொண்டு வந்துடும். ஸோ அடுத்த பேட்டர்ன் சொல்லி பார்க்கும் பொழுது சயின்ஸ்.
ஸோ இந்த சயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யறோம், கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 25 மார்க் நம்மளுடைய டார்கெட்டாக இருக்கணும். 4th ஸ்டாண்டர்ட்லேயே அதிகப்படியான கண்டென்ட் சயின்ஸில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம என்ன செய்ய முடியாது, 4th 5thலாம் விட்டுட்டு வர முடியாது. ஏன்னா பேசிக் எல்லாமே அதிகப்படியான கண்டென்ட் இந்த 4thலேயே ஆரம்பிச்சிருச்சு. அப்போ 4thல இருந்து 10th வரைக்கும் நம்ம என்ன செய்யறோம், சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெசன் வைஸா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், 2 பேட்டர்ன்ல கிரியேட் பண்றோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லைனர், நீங்க படித்து என்ன செய்யறோம், ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒன்லைனர் பாயிண்ட் பை பாயிண்டா மெட்டீரியல் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இரண்டாவது கொஸ்டின் ஒவ்வொரு லெசன் வைஸா 4 ஆப்ஷனோட MCQ பேட்டர்ன்ல வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேங்க்கும் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். டோட்டலாக 20,000 கொஸ்டின்ஸ் சயின்ஸுக்கு மட்டும் 20,000 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பதற்கு உருவாக்கியிருக்கோம். அப்போ லெசன் வைஸாக நீங்கள் ஒரு டாப்பிக்கை படிக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காந்தவியல்னு ஒரு பாடம் இருக்குதுன்னா அந்த காந்தவியலை நீங்கள் நினைச்சிறீங்க படிக்கிறீங்க. ஸோ ஒன்லைனரை படிச்சுட்டு அந்த ஒன்லைனரை ஃபுல்லாக ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இந்த கொஸ்டின் பேங்க்கில் போகும்போது குறைந்தது 100 கொஸ்டின் இருக்கும். ஒன்லைனரை படிச்சுட்டு இந்த 100 கொஸ்டினை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த டாபிக் ஃபுல்லாக தெளிவாயிரும். அப்போ இந்த இம்பார்ட்டன்ஸ் இந்த டாப்பிக்கை ஃபுல்லாக நம்ம என்ன செஞ்சிடறோம், சயின்ஸு அதே மாதிரி சோசியல் சயின்ஸு தமிழ்லாம் யூனிட் வைஸாக லெசன் வைஸாக நம்ம என்ன செஞ்சிடறோம், கொஸ்டின் எடுத்து கொடுத்துட்றோம். ஸோ அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் இந்த ஒன்லைனர் கொஸ்டின் பேங்க் இதை மட்டும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அதுலேருந்து நம்ம என்ன செய்கிறோம், டெஸ்ட் பேஜ் கண்டக்ட் பண்ணுறோம். கொஸ்டின் வெளியே போக வாய்ப்பே இல்லை. லைன் பை லைனாக ஒன்லைனர் இருக்கும். ஏன்னா லெசன் வைஸாக கொஸ்டின் பேங்க்கும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், உருவாக்கி கொடுத்துருக்கோம். இதே பேட்டர்ன் தான் அப்படியே சோசியல் சயின்ஸ். அப்போ இந்த பேட்டர்னை நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம், 130 தேர்வுகளுக்கான டெஸ்ட் பேஜ் நம்ம என்ன செய்கிறோம், கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த டெஸ்ட் பேஜ் கண்டக்ட் பண்ணும் பொழுது என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியலை நீங்கள் என்ன செய்றீங்க, ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க. இந்த ஸ்டடி மெட்டீரியலை படிக்கிறீங்க. ஸ்டடி மெட்டீரியலுக்கு அடுத்து நான் என்ன செய்கிறேன், யூனிட் வைஸாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லெசன் வைஸாக கொஸ்டின் ஆன்சர் கிரியேட் பண்ணி மொபைல் ஆப்ஸ்லேயே கொடுத்துட்றோம். அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்துட்டு தான் டெஸ்ட் பேஜில் போய் கொஸ்டினை ஓப்பன் பண்ணி டெஸ்ட் எழுதுறீங்க. ரெண்டையும் நீங்கள் பார்க்கும் பொழுது வினாக்கள் வெளியில் செல்ல வாய்ப்பே கிடையாது. ஒவ்வொரு கொஸ்டினுமே உங்களுடைய கற்றல் அடைவுகளை சோதிக்கக்கூடிய அளவில் என்னுடைய டார்கெட் 120 மதிப்பெண் ஆசிரியர்கள் எடுப்பதற்கான வழிமுறையை இங்கே நான் நினைச்சிறேன் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குறேன். ஸோ இந்த பேட்டர்ன் தான் நம்ம நினைச்சிடறோம் சுபைக்குழுவின் சார்பாக உருவாக்கி கொடுக்குறோம். இந்த பேட்டர்னை ஒவ்வொரு ஆசிரியர்களும் நார்மலாக ஃபாலோ பண்ணலாம். இப்போ ஸ்டடி மெட்டீரியல் நீங்களே புக்கு இருந்துச்சுன்னா ஸோ நீங்களே அந்த புக்கில் இருந்து ஒன்லைனை கிரியேட் பண்ணலாம். கொஸ்டின்ஸை ஒரு 2-3 பேர் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி பண்ணி வந்து கொஸ்டினை கிரியேட் பண்ணாலும் இன்னியும் சிறப்பானது தான். நீங்கள் பண்ண முடியாத பணியை நான் என்ன செய்கிறேன், உட்காந்து பண்ணி கொடுக்குறேன். இதுதான் இதற்கான வித்தியாசம். ஸோ இந்த பேட்டர்னில் இப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது எதுவுமே வெளியில் போவதற்கான வாய்ப்பு கிடையாது. எல்லாத்தையுமே 1 by 1 நம்ம என்ன செய்கிறோம், ஆசிரியர்களுடைய வெற்றியை அடிப்படையாக கொண்டு ஸோ இப்போ ஒவ்வொரு நாளுமே இப்போ வந்து வாரத்தில் 3 நாட்கள் நம்ம டெஸ்ட் பேஜ் கொடுக்குறோம். டெஸ்ட் பேஜ் கொடுக்குறோம்னா ஸோ அந்த 3 நாட்கள் டெஸ்ட்டுக்கானது நம்ம என்ன செய்கிறோம், படிக்கிறோம், கொஸ்டினை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறோம், அப்புறம் டெஸ்ட் எழுதுறோம். இந்த ப்ராசஸ் ரொட்டீனாக இருக்கும். அது போக ரெக்கார்டிங் கிளாஸஸ் இதை ஃபாலோ பண்ணணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டடி பிளான். இந்த பிளானை யார் யாரும் பயன்படுத்துகிறீங்களோ நிச்சயமாக 120 மதிப்பெண் என்பது உங்களுக்கு உறுதி. இதை சுபிக்குழுவானது உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கோங்க. ஸோ இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.